இவங்க ஏன் வந்து கடையை கொளுத்துறான், ஏன் வீட்டை கொளுத்துறான் அப்படின்னா, இந்த மக்கள் இழப்பதற்கு ஏதுமற்றவர்களாக இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய இன்றைக்கி பொருளாதாரத்தில் இப்போ சக்கிலியர்கள் வந்து இந்த 3% பெற்ற பிறகு கொஞ்சம் படி ஒரு நிலை வராங்க, வளர்ந்துட்டு வராங்க. இதெல்லாம் என்னடா ஒரு சக்கிலி பையன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வரானே அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். ஒரு நேரத்தில் பறையர்கள் மீது இந்த காழ்ப்புணர்ச்சி கடுமையாக இருந்துச்சு. எப்படி பறையர்கள் மீது இருந்துச்சுன்னா, இவங்க நிறைய பறையர்கள் அந்த நேரத்தில் நிறைய படிச்சுட்டு நிறைய அரசு வேலைகளில் நிறைய நிலையில் இருந்தாங்க. அப்போது இப்போ அடுத்த நிலையில் இருக்கிற சக்கிலியர்களை வந்து வளரக்கூடாது அப்படின்றதுல திமுக தெள்ள தெளிவாக திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஒரு காரணத்தை சொல்லி ஒரு தூண்டி இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூகத்தில் இருக்கிற இவங்களை காலி பண்ணுறது தான் இவங்களுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துறது தான் இவங்களுடைய வேலை.